அனைவருக்கும் வணக்கம். இணையதளத்தில் ஆக்டிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர்களை பார்த்து மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் இணையதளத்தில் இயங்குவதற்காக வருத்தம் ஏற்படவில்லை. அவர்கள் சிந்திக்க தெரியாதவர்களாக, அனைவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனற்றவர்களாக இருப்பதை பார்த்துதான் வருத்தமாக இருக்கிறது. அதற்கான காரணம், சமீபத்தில் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவனுடைய மரணத்திற்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அப்படி அஞ்சலி செலுத்திய போது பிரபல நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்த போது விஜய் அவர்கள் அவரிடம் சென்று அவரை கட்டிப்பிடித்து தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருந்தார். அந்த வீடியோவில் கமெண்டில் பார்க்கும்போது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வரும்போது இந்த ராதிகா எழுந்து நிற்கிறாங்க, ஆனால் விஜய் வரும்போது திமிரா உக்காந்துருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படி என்றால் விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் ஒரு முதலமைச்சர் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் வந்தபோது மட்டும் எப்படி எழுந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் விஜய் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்திய போது அந்த வீடியோவில் 1000 கட் செய்யப்பட்டிருக்கும். அந்த எடிட்டிங் அப்படியே தெரியும். ஏன் இந்த புரிதல் கூட இவர்களுக்கு இல்லை? இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், பாரதி ராஜாவினுடைய அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர் ராதிகா. அதுவும் அதிகாலையிலே விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். ராதிகாவும் அதற்கு முன்னதாகத்தான் சென்றிருந்தார். ஸோ அந்த ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்திருக்கலாம். இதையெல்லாம் ஒரு பெரிதுபடுத்த வேண்டுமா? இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், விஜய் அவர்கள் முதலாக ராதிகாவுடன் தான் சிறு வயதில் நடித்திருக்கிறார். ராதிகாவிற்கு மிகவும் நெருக்கமானவர் விஜய். அவர்களுக்குள் பரஸ்பர புரிவு இருக்கும். இதை கடுமையாக விமர்சனம் செய்யும் அளவிற்கு இன்றைய இளைஞர்கள் தரம் தாழ்ந்து விட்டார்கள் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் கடந்தும் சில நாட்களுக்கு முன் இயக்குனர் பாக்கியராஜனுடைய மரணத்தில் ராதிகா அந்த ஆம்புலன்ஸில் இருந்து வெளிவந்து அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் எல்லாம் கைகூப்பி, தயவு செஞ்சு நாங்களும் சக மனிதர்கள் தான், எங்கள் உணர்வுக்கு மதிப்பளியுங்கள், எங்களுக்கு பிரைவேசின்னு ஒன்று இருக்குது, அதை தயவு செஞ்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுக்கு டிஆர்பி வேணால் நாங்கள் நடித்து கொடுக்குறோம் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டாங்க. இதையும் சிலர் என்ன இந்த அம்மா ஓவர் ஆக்டிங் பண்ணுது, என்ன இந்த அம்மா ரொம்ப சீன் போடுது அப்படின்ற வார்த்தை. இதான் இந்த மட்டமான தமிழக இளைஞர்கள், மட்டமான இணையதளவாசிகள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் கடந்தும் பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் அவங்களுடைய கணவருடைய அந்த மரணத்தில் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா பாருங்கள் இவ்வளோ மேக்கப் போட்டுருக்கு, இந்த அம்மா பாருங்கள் இவ்வளோ மேக்கப், என்ன இது ஒரு சிந்தனை அப்படின்னே தெரியல. உண்மையாகவே கேவலமான இணையதளவாசிகள், கேவலமான இளைஞர்கள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. எல்லாம் ஒரு படிக்கு மேலே இந்த சேகுவாரா ஜெய்சங்கர் அப்படின்ற ஒரு திரைப்பட அரசியல் விமர்சகர், இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? முதல்ல நீ என்ன தமிழ்நாட்டில் நீ அப்படியே மற்றவங்களை விமர்சனம் பண்ணி அறிவை ஏற்படுத்துறியா? இல்லை நீங்கள் அறிவை அப்படியே விமர்சனம் செய்து ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை உருவாக்கி வச்சுருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு, ராதிகாவுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பூர்ணிமாவுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கணவர் இறந்துருக்காரு, அவங்க தான் பத்திரிகையாளர்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும். ராதிகாவுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இல்லை பாக்கியராஜுடைய மகன் சாந்தனு அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம், இல்லை பாக்கியராஜுடைய மகள் சொல்லியிருக்கலாம். நான் கேட்குறேன், இவங்க எல்லாம் அந்த கணவன் இறந்த போதோ இல்லை அப்பா இறந்த போதோ அவங்கெல்லாம் பத்திரிக்கையாளரை பார்க்கணுமா? ராதிகாவுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நீங்கள் யாருங்க சொல்கிறீங்க? சார் உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தது ராதிகாவை பற்றி பேசுகிறதுக்கு? சார் மற்ற நடிகைகளை பற்றினுடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசி பிழைப்பு நடத்துகிற சேகுவாரா ஜெய்சங்கர் என்ற கேவலமான ஜென்மம் நீங்கள், உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? சார் நீங்கள் என்ன கடினமாக விவசாயம் பார்த்து சாப்பிட்றீங்களா? இல்லை நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு படைப்பை உருவாக்கிட்டு பேசுகிறீங்களா? நடிகைகளையும் நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிற உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தது? சார் நீங்கள்லாம் எதுக்கு சார் இந்த நாட்டில், உங்களெல்லாம் எதுக்கு சார் இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு என்ன சார் நீங்கள் அறிவை புகட்டிட்டீங்க? இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நீங்கள் என்ன சொல்லி பெரிய அரசியல் விமர்சகராக, பெரிய ஒரு சினிமா விமர்சகராக உருவாக்கிட்டீங்க? சார் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா அதாவது இந்த மீடியாக்காரர்கள் பண்ணுற தப்பால் கண்ட நாய்கள் அப்படின்னு ஒரு லேடியை பார்த்து சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், ரஜினி 50 வருடம் தமிழ் சினிமாவில் கடந்திருக்காரு, ராதிகா 49 வருடம் கடந்திருக்கிறாங்க, இன்றைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை, நீங்கள் ஒரு ஆணை பார்த்து இவ்வளோ ஈஸியாக பேசுகிறீங்களா? ஒரு பெண்ணை தானே பார்த்து பேசுகிறீங்க. இது ஆண் மனோபாவம். யார்? சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு ஆணை, ஒரு பெண்ணை ஈஸியாக நீங்கள் கண்டனா என்று சொல்லலாமா? அவங்கள மாதிரி உங்களுக்கு நடிக்க முடியுமா? இவர் சொல்கிறாரு, எனக்கு நடிக்க தெரியாது, அந்த அம்மாவில் சிறப்பாக நடிக்க தெரியும். உனக்கு நடிக்க தெரியாது. நடிக்கிறவங்களுடைய
இல்லாத கதை இருக்கிற கதையெல்லாம் சொல்லி பிழைப்பு நடத்த முடியும். உன் வயிற்றை பிழைப்பு நடத்த முடியும் வயிற்றுக்காக. அப்படி தான் சேகுவாரா ஜெய்சங்கருக்கு பிழைப்பு நடத்த முடியும். மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? மட்டமான தொழில் இல்லை இந்த தொழில். இன்னும் தெளிவாக இன்னும் ஒரு படி மேலே அவர் சொல்கிறாரு, நாங்கள் நயன்தாராவே விரும்புறதில்ல, இது தாய் கேள்வி. இதை பார்த்து தாய் கேள்வி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் இந்த சேகுவாராவினுடைய ஜெய்சங்கருடைய விமர்சனத்தை போய் பாருங்கள் யாராவது யூடியூப்பில். படம் நல்லா இல்லை, படம் வேஸ்ட்டு, இந்த படம் 8 கோடிக்கு தயாரித்தாங்க, இந்த படம் இன்றைக்கி 94 கோடி வசூலாயிருக்கு. மட்டமான திருட்டு விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. சேகுவாரா ஜெய்சங்கர் பொய்யான விமர்சனம் பண்ணிவிட்டு உங்கள் மூஞ்சில் கரியை பூசிக்கலாம், இல்லைனா நீங்களே உங்கள் முகத்தில் துப்பிக்கலாம். இன்றைக்கி இளைஞர்கள் சோஷியல் மீடியாக்கெல்லாம் தவறாக இருக்கிறாங்க, அதை ஒத்துக்கணும். இவர் 2 பக்கம் பேசுகிறாராம், நியூட்ரலாக பேசுகிறாராம். ராதிகா பக்கம் தப்பு இருக்குது, மீடியா பக்கம் தப்பு இருக்குது. நீ யார் சொல்கிறதுக்கு? மற்றவங்களுடைய இன்னொரு விஷயம், பாக்கியராஜ் பூர்ணிமா பாக்கியராஜ் கூட ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு. அவர் எல்லா நடிகை கூட ஒரு படம் தான், ராதிகா கூட மட்டும்தான் 6 படம் நடிச்சிருக்காரு. பாக்கியராஜுக்கு நெருங்கிய தோழி அவங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு எதுக்கு ரைட்ஸ் இருக்குது? மற்றவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கம், மற்றவங்களுடைய வாழ்க்கையினுடைய கருப்பு பக்கங்களையெல்லாம் பேசி பிழப்பு நடத்துகிற உனக்கு ராதிகா யார் சொல்கிறதுக்குன்னு ரைட்ஸை பற்றி நீங்கள் பேசலாமா? முதல்ல உனக்கு தகுதி இருக்குதா? நீ யார் முதல்ல? நீ என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? நீ யார் அதை பற்றி பேசுகிற?